அன்னையின் அருள் பெற்ற அபிராம பட்டர் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊர்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் எந்தன் சிந்தையுள்ளே காரமர்கேணிக் கணபதியே நிற்கக் கட்டுரையே. எல்லாம் வல்ல கணபதி பெருமானின் அருளால் இந்த தை அமாவாசை நாளில் அபிராம பட்டருக்கு அபிராமி அன்னை அருள் புரிந்த நிகழ்வை நாம் நேரலையில் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு காலத்தில் பொன்னி நதி என்று அழைக்கப்பட்ட காவிரி நதி பாய்ந்தோடி வளம் சேர்க்கும் தஞ்சை பூமியில் மாயவரம் அருகே அமைந்துள்ள திருக்கடையூர் எனும் ஊரில் அமிர்தலிங்கம் ஐயர் என்பவருக்கு மகனாக பிறந்தார் சுப்பிரமணியர் என்றழைக்கப்படும் அருளாளர் அபிராமி பட்டர். சிறுவயது முதலே அன்னை அபிராமியிடம் அன்பும் பக்தியும் கொண்டிருந்த அவர் அன்னை அபிராமியை தியானித்து யோக சித்தி அடைந்தார். இசையிலும் பாடல் புனைவதிலும் மிகவும் திறமை பெற்றவராக இருந்த அபிராம பட்டர் பிரபஞ்சத்தின் படைப்பு, காப்பு, அழிப்பு ஆகிய அனைத்திற்கும் ஆதாரமான அன்னை பார்வதி தேவியை வழிபடும் சக்தி வழிபாடான சாக்த நெறியில் மிகவும் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். சென்னியதுன் பொன் திருமந்திர தாமரை சிந்தையுள்ளே நன்னியதுன் திருமந்திர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாகமத்ததியே. ததியுருமத்திற் சுழலும் என்னாவி தளர்விறதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் அதியுரு வேணி மகிழ்ந்தனும் மானும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் செந்துரான சுந்தரியே. சுந்தரி எந்தை துணைவியல் வாசத் தொடரையெல்லாம் வந்தறிந்துர வண்ணத்தினார் மகிழல் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணியை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மனத்தால் எல் கருத்தனவே. கருத்தனேகன் கண்ணன வண்ண கனக வெற்றில் பெருத்தன போரழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன போரமும் ஓரமும் செங்கை சிலையும் அம்பும் உருத்தன முரலும் நீயும் அம்மே வந்தென் முன்னிக்கவே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மனத்தாள் எழுதாமறையின் ஒன்றும் வரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. ஆனந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியது. கண்ணியது உன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இருபாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோரபயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியழையும் பூத்தவளே. எப்போதும் அம்பிகையை ஒளிவடிவில் தரிசித்து பேரின்பம் கண்ட இவரது தெய்வீக நிலையையும் வழிபாட்டையும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இவரை பித்து பிடித்து அலையும் பித்தன் என்றே அழைத்தார்கள். ஆனால் அவர்களின் கேலியும் கிண்டல்களும் அபிராம பட்டரை கொஞ்சம் கூட பாதிக்கவில்லை. அவரும் அதனை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. இந்த பித்தனின் புகழை ஊரறிய உலகறியச் செய்ய நினைத்தாள் அன்னை அபிராமி. முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுத்து வீடும் அன்றோ பண்ணளிக்கும் பரிமளையாமலை பைங்கிளியே. கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிடந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணி ஒன்றுமில்ல வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியே அறிவு அளவிற்களவானது அதிசயமே. அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசயமான சுந்தரவல்லி துணையிறதி
பதிசயமானது அவசயமாக முன் பார்த்தவர்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. வழிநின்ற திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெரிகின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. உரைகின்ற நின்றிருக்கும் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையோ அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற மின்திங்களோ நஞ்சகமோ என் நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாசலமங்களையே. மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் வருணச் சங்கலை செங்கிச்சகல வேளாமையில் தாவுகங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் உடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்வாள் வெளியாள் பசும் பெண்கொடியே. கொடியே இளவஞ்சு கொம்பே எனக்கு வம்பேர் படுத்த படியே மறையில் பரிமளமே பனிமாள் இமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. கோலமுள்ளோதும் கற்குட்டம் தன்னை உள்ளேன் பரசமயம் விரும்பேன் பியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணி. ஏத்தும் அடியவர் ஏழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாருமின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. உடைத்தனை வஞ்ச பிணவியே உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே. புல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமை அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. சித்தியும் சித்தி தருவும் தெய்வமாய திகழும் பராசக்தியும் சக்தி தடைக்கும் சிவமும் தவ முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியும் புத்தியில் உள்ளே புறக்கும் புறத்தையல்லே. ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கு நீ நான் நடுக்கடம் சென்றே வீணும் கரையேற்றுகை திருகுணமோ ஒன்றே பல உருவே அருவே உமையவளே. உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கங்கை பாசத்தில் அல்லல் படையிருந்தேன் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேணீசர் பாகத்து நேரிழையே. இழைக்கும் மனை வழி அடுங்காலனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பா எத்த சித்தமெல்லாம் குழைக்கும் கடவ குயுமுலையாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பறிகொடு தான் போயிருக்கும் சதுர்முகமோ பைந்தே நலங்கள் பருமணியாகமும் பாகமும் புற்றெந்தேன் மலரும் மலர்கதி ஞாயிறும் திங்களுமே. திங்கட்பகவின் மனநாரும் சேரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கட் பணியலை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. பொருளே ஒருபடி கும்போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வருந்தருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி ஒளி வெளியாகி இருக்கும் முன்னர் அருளேது அறிகின்றிலே அம்புயாதனத்து அம்பிகையே.
கைக்கே அணிவது கண்ணலும் கமலமன்னமிக்கே அணிவது வெண்முத்து மாலை விடாரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டத்திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவனே. பவளக் கொடியில் படுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணைமுறையாள் அவளை பனிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. ஆளுகை குன்றன் அடித்தாமரைகள் உண்டன் தகன்பால் மேலுகை குன்றன் விழியும் கடைகுன்று மேலிவற்றின் மூழுகை கென்குறை நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகை கண்பு தொடுத்தவில்லான் பங்கில் வாணுதலே. வாழுதற் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற் கண்ணியை எம்பெருமாட்டியை பேத நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற் கண்ணியை என்ன கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து நம் அடியார்கள் நடையிருக்க பன்னினோ சென்னையின் மேல் பத்மபாதம் பதிந்திடவே இடங்கொண்டு கொண்டால் பனிமொழி வேத பரிபுரையே. பரிபுர சீரடி வாசாங்குதை பஞ்சபாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியல் தீமை நெஞ்சில் பொறிபுர வஞ்சரை அஞ்ச குணிபுர சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. அவளே இவள் எங்கள் சங்கரனார் மன வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி என்று விழும்படி என்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. சுடரும் கலைமதி ஒன்றும் தனிமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதே இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. குரம்பை எடுத்து குடிப்புக்காயங்கூற்றுக்கிட்ட வரம்பை எடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமை நாயகி நான்மகி நாராயணிகை நடின வெஞ்ச ஜாயகி சாம்பவி சங்கரி தாமலை சாதினச்சு அரணம் பொருளும் அருளும் சின்னஞ்சிறிய மருங்கிடில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றோ கருத்தில் வைத்து தன்னம் தனியிருப்பார் இது போலும் தவமில்லையே. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பாற் சென்று இழிவுபட்டு நில்லாம நெஞ்சில் நினைவுவரே நித்தம் நீடிதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர்மின்களே. மின்னாயிரம் ஒருமை வடிவாகி விளங்குகின்றது அண்ணாலகம் மகிழ் ஆனந்தவல் எருமறைக்கு முன்னாய் நடுயங்குமாய் முடிவாய் முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று. நாயனன் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டா நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தா என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திருத்தங்கச்சியே. தங்கச்சிலை கொண்டுதான் அவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கங்கரிபுரி போர்த்த நெஞ்சேவகன் மெய்யடையல் கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதுமெல் சிந்தையதே. தேரும்படி சில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் வரில் குன்றில் கொட்டும் தறிகுறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கன்பு பூண்டு கொண்டே நில் புகழ்ச்சி என்று பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே. ககனமும் காணும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனமும் செய்த தவப்பெருமாற் கடக்கையன் செம்முகனமும் நான்கிரு மூன்றனத்தென்றிய
அவளது திருவிளையாடலை ஆரம்பித்தாள். இவரது காலத்தில் தஞ்சையை சமய உணர்விலும் இறை நம்பிக்கையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்ட மராத்திய வம்சத்தை சேர்ந்த சரபோஜி மன்னர் ஆண்டு வந்தார். திருக்கடையூர் அபிராமி அம்மையின் மீது மிகுந்த பக்தி கொண்ட சரபோஜி மன்னர் ஒரு தை அமாவாசையின் போது திருக்கடையூர் கோவிலுக்கு அன்னையை தரிசனம் செய்ய வந்திருந்தார். அப்போது கோயிலில் அபிராமி பட்டர் அம்பிகையின் முன்னர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். மிகுந்த ஒளிவடிவத்தில் அன்னை அபிராமியை ஆழ்ந்த தியானத்தில் தரிசித்துக் கொண்டிருந்த அபிராம பட்டர் மன்னரின் வருகையை உணராமல் போக மன்னருக்கு ஆச்சரியமும் கோபமும் ஏற்பட்டது. சுற்றி இருந்தவர்கள் மன்னரிடம், மன்னா, தங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தராமல் கண்மூடி இருக்கிறார் இந்த பட்டர். எந்நேரமும் இப்படித்தான் இருப்பார். இவர் ஒரு பித்தன் என்று அபிராம பட்டரை பற்றி புகார் கூறினர். ஆனால் சரபோஜி மன்னர் அவர்கள் சொன்னதை நம்பவில்லை. இருந்தாலும் பட்டரின் உள்ளுணர்வை அறிய விரும்பிய மன்னர், பட்டரே, இன்று என்ன திதி நடக்கிறது என்று கேட்டார். அப்போது கண் திறந்த பட்டரின் கண்களுக்கு அபிராமி அம்மையின் முகமே பிரகாசமாக தெரிந்தது. அந்த அருள்முகத்தில் லயித்தவராக இன்று பௌர்ணமி என்றார். ஏதோ நினைவில் அப்படி சொல்கிறார் என்று நினைத்த மன்னர் அதே கேள்வியை மீண்டும் கேட்டார். அப்போதும் அதே பதில்தான் அபிராம பட்டரிடமிருந்து வந்தது. அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க அபிராம பட்டர் சுதாரித்து பார்த்தபோது மன்னர் கேள்வி கேட்டதும் அதற்கு சரியான பதில் சொல்லாததும் நினைவிற்கு வந்தது. தன் வாக்கு பொய்த்துவிட்டதே என்று கதறி அழுதார். அரசர் வரும் வேளையில் கவனக்குறைவால் ஏற்பட்ட தவறிலிருந்து அம்பிகையே தன்னை காத்தருள வேண்டும் என்று அரிகண்டம் பாடினார். அபிராமி அம்மையின் சந்நிதி முன்பு ஒரு ஆழமான ஒரு குழியை வெட்டினார். விறகை அடுக்கி தீயை மூட்டினார். அதற்கு மேல் ஒரு விட்டமும் 100 கயிறுகளாலான உரியையும் கட்டினார். அதில் ஏறி அமர்ந்து கொண்டார். உதிக்கின்ற செங்கதிர் என்று பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடல் முடிந்ததும் உரியின் ஒவ்வொரு கயிறையும் அறுத்துக்கொண்டே வந்தார் அபிராம பட்டர். பல பாடல்கள் பாடியும் அம்பிகையின் அருள் கிடைக்கவில்லை. பக்தி கொண்டவர்களுக்கு அருளை தவிர வேறொன்றும் தராத விழிகளை உடைய அபிராமி அன்னையை வழிபடுகின்ற முறைகளை அறிந்து கொண்ட பின்னர் பாவச் செயல்களை செய்து நரகத்திற்கு செல்லும் வழியை தேடிச் செல்வோருடன் எனக்கு என்ன உறவு என்று பொருள்படும்படி விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரக குளிக்கே அழுந்துங்கையவர் தம்மோடென்ன கூட்டணியே என்ற பாடலை பாடி முடித்த உடனேயே அன்னை அபிராமி அவருக்கு அருட்காட்சி கொடுத்தாள். அருட்காட்சி கொடுத்ததோடு மட்டுமின்றி தான் அணிந்திருந்த தாடங்கம் எனும் தோடினை எடுத்து வானவீதியில் தவழவிட அந்த தாடங்கம் வானில் மிதந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடினார் போல் ஒளியை பொழிந்தது. மேலும் அபிராமி அன்னை பட்டரிடம், நீ வாய் தவறி மன்னரிடம் கூறிய சொல்லையும் மெய்யே என நிரூபித்தேன். இனி நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு என்றாள். இறப்பின் தருவாயிலிருந்தே அன்னையை புகழ்ந்து பாடிய அபிராம பட்டர் அன்னையின் அருளை பெற்ற பின்னர் சோர்ந்து போவாரா என்ன? மிகுந்த பரவசத்துடன் அடுத்த அடிகளை பாடி பரவசமுற்றார். அபிராமி அந்தாதியை பாடி நிறைவு செய்தார். நம பார்வதி பதையே அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அறம் தரு அபிராமி பட்டரு திருவடிகள் போற்றி போற்றி. அபிராமி அந்தாதி அருளிய அறம் தரு அபிராமி பட்டரு திருவடிகள் போற்றி போற்றி.
கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என்கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா அனங்கே அனங்குகள் நின்பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனதுனதென்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என்கண் நீ வைத்த படையாரை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருந்தே ஆர்க்கும் திசை தோறு வாசாங்குதமும் மணிச்சிறை வண்டே ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்புயல் அல்லல் எல்லா தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் பார்க்கும் புகமுலையும் முலை மேல் முத்து மாலையுமே மாலையும் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும் போது வெளி நின்கின்ற பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதரின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியேன் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாதம் கொண்டாலும் பராபரையே பரமென்று உனையடைந்தேன் தமியேன் முன் பத்தருக்குள் தரமன்று இவள் என்று தள்ளத்தகாது தரியலர்தம் புறமொன்றறிய பொறுப்பு வில் வாங்கிய போதில அபிராம பட்டரின் பக்தியை கண்டு வியப்புற்ற மன்னர் சரபோஜி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவரை கேலி கிண்டல் செய்தவர்கள் எல்லாம் மிகவும் வருத்தமுற்று மன்னிப்பு கேட்டனர். மன்னர் சரபோஜியும் மனம் மகிழ்ந்து அவருக்கு ஏராளமான நன்கொடைகளை வழங்கினார். அதற்கான பட்டயங்கள் அனைத்தும் இன்றும் உள்ளது. அபிராமி அந்தாதி மிகவும் சக்தி படைத்த நூல். இந்த நூலில் யாவரும் வணங்கும் தெய்வமே, என்னை பெற்ற தாயே, உபநிடதங்களாகவும் திகழ்பவளே, அருட்செல்வத்தை அள்ளித் தருபவளே, தீவினையாகிய நரகத்தில் விழாதபடி அடியவர்களை காப்பவளே, அருள் நிறைந்த திருவடிகளால் அடைக்கலம் தருபவளே, மனிதர்கள் தேவர்கள் முனிவர்கள் வணங்கும் பெருமை பெற்றவளே, உயிர்களின் ஆதாரமே, வஞ்சிக்கொடி போன்றவளே, மனோன்மணி தாயே என்று பலவிதமாக அன்னையை போற்றி பாடியுள்ளார். மொத்தம் 100 பாடல்களை கொண்ட அபிராமி அந்தாதியை தினம்தோறும் பாடி வந்தால் நாம் நினைக்கிறபடி நம் விதியையே மாற்றுவாள் அபிராமி என்று ஒரு நம்பிக்கை உண்டு. தினமும் 100 பாடல்களையும் பாட முடியாவிட்டாலும் அம்பிகைக்குரிய வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி விரதம், நவராத்திரி உள்ளிட்ட முக்கிய விரத நாட்களில் சொல்வது மிகச் சிறப்பானதாகும். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலனாக நம் வாழ்வில் 100 பலன்களை கொடுக்கக்கூடியது அபிராமி அந்தாதி. வாழ்வின் வலிகளால் முடங்கி கிடக்கும் எண்ணற்ற எளிய மக்களுக்கு சக்தி கொடுத்து அவர்கள் வாழ்வில் வளம் நலன் கொடுக்கும் மந்திர சக்தி வாய்ந்த நூலாக திகழ்கிறது அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு சொல்லும் மந்திர சொற்களாகவே இருக்கின்றன. அந்தாதி என்றால் முதல் பாடலின் இறுதி எழுத்து அசை, சொல், சீர், அடி ஆகியவற்றுள் ஒன்று அதற்கடுத்த பாடலின் தொடக்கமாக கொண்டு பாடப்படுவதாகும். அதாவது ஒரு பாடலின் அந்தம் அடுத்த பாடலுக்கு ஆதியாக வருவது அந்தாதி ஆகும். அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு காரியத்தை சித்தி செய்யக்கூடிய மந்திர சக்தி படைத்தவையாக உள்ளன. அபிராமி அந்தாதியின் முதல் பாடல் உதிக்கின்ற என்று தொடங்கி அதன் 100வது பாடல் உதிக்கின்றவே என்றே முடிகிறது. ஆம், அனுதினமும் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து அபிராமி அம்மனை நினைத்து வழிபட்டால் வாழ்வில் அல்லல்கள் மறைந்து நல்லவையெல்லாம் உதித்தெழும். அபிராமி அந்தாதியில் அனைத்தையும் கடந்த பரம்பொருளாக அன்னையின் தன்மை கூறப்படுகிறது. சொல்லையும் பொருளையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாத ஒன்றை ஒன்று நிரப்பும் தெய்வங்களாக பாடப்படுகிறது.
ஒன்றாக பலவாக உருவம் கொண்டாலும் அவை கடந்த அருவ வடிவமாகவும் ஐம்பூதங்களாக இருந்தாலும் அவற்றுக்கு அப்பால் உள்ள சக்தியாகவும் இருக்கும் பராசக்தியின் தன்மை பாடப்படுகிறது. தில்லை, சீர்காழி, திருவெண்காடு, காஞ்சி, மதுரை ஆகிய திருத்தலங்களை பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகின்றன. அம்மை திருஞான சம்பந்தருக்கு பாலூட்டியதும், காஞ்சியில் ஈசனை குழையத் தழுவியதும், 2 நாளை நெல் கொண்டு அறம் வளர்த்ததும், மதுரையில் கடம்ப வனத்தில் எழுந்தருளியிருப்பதும் என பல புராண குறிப்புகள் அபிராமி அந்தாதியில் காணப்படுகின்றன. அன்னையிடம் பிறவாமையையும் உலக இன்பங்களை நினையாமையையும் அவளன்றி வேறொன்றையும் நினைக்காமல் இருக்கும் வரத்தை கேட்கிறார் அபிராம பட்டர். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரி மற்றும் லலிதா சகஸ்ரநாமம் போன்ற சாக்த நூல்களிலும் அபிராமி அந்தாதியிலும் ஒரே மாதிரியான கருத்துக்களே அன்னையை பற்றி குறிப்பிடப்படுகின்றன என்று சமய அறிஞர்கள் கூறுகின்றனர். तस्मै ब्रह्माजान् आयोगीर्त्यं प्रजान्दलोः दीपं दर्शयामि। ॐ नमोऽस्तु सर्पेभ्यो येकेतृभ्यो नमो ये अन्तरिक्षे ये दिविनेभ्यः सर्पेभ्यो नमः। सर्पदीपं दर्शयामि। ॐ यस्य स्वर्गस्य ऋषभः ज्ञानोद्रोणाहिनः कार्यशीवलप्रदानेन ऋषभेण यजामहे ऋषभेण यजमानाः अपूर्वेण सत्पुरुषः मृगस्य सर्वा इन्द्रेण पृथ्व्याश्च जयामसि यस्यायं ऋषभो हविः। घाटस्थे वनस्पतीनामेऽन्ये कृष्णो रात्रियै विकाक्षञ्जानीलसेर्ग्नेर्यम्ने धातुकत्कटाः पूर्णकुम्भं मर्ग्यां प्रसाप्रोक्ष्य ओं मातृत्वाय नमः ब्रह्मणे नमः ओं विद्यातत्वाय नमः विष्णवे नमः शिवतत्वाय नमः रुद्राय नमः काले गौर्यै नमः ज्वलने शंकराय नमः वामादिशक्तिभ्यो नमः ओं ईशानमूर्धाय नमः ओं हिरण्यगर्भाय नमः ओं घोरहृदयाय नमः वामदेव गुह्याय नमः सद्योजातमूर्तये नमः एतेषामवाह्य अवाहनादि मुद्राः प्रदर्श्यार्घयित्वा दीपादिकं दद्यात् ओं दूरसि दूर्वदूर्वन्तं दूर्वतयोस्मान् दूर्वदितं धोर्वयं वयं धूर्वामः देवेभ्यः स्वजातवेदो भग्नन्नरवतिं मम योगश्चमक्यमावह जीवनं जतिहो दिहो ओं रुद्राय नमः पात्रं मधो पूर्णं ददाति मदव्योसानीति ब्रह्मण उपहरति येन दैव यजमानः जुस्तेजो ददाति दर्शयामि ॐ दशहोतो हवैनामैषः यतं दशहोतकुं सन्तं दशहोतेत्याचक्षते परोक्षेण प्रिया इव हि देवाः सप्तहोतो हवैनामैषः यतं सप्तहोतकुं सन्तं सप्तहोतेत्याचक्षते परोक्षेण प्रिया इव हि देवाः षड्होतो हवैनामैषः यतं षड्भूतकुं सन्तं षड्होतेत्याचक्षते परोक्षेण प्रिया इव हि देवाः पञ्चहोतो हवैनामैषः यतं पञ्चहोतकुं सन्तं पञ्चहोतेत्याचक्षते परोक्षेण प्रिया इव हि देवाः चतुर्होतो हवैनामैषः यतं चतुर्होतकुं सन्तं चतुर्होतेत्याचक्षते परोक्षेण प्रिया इव हि देवाः त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् वृद्धवृष्णीयम् दस्तभूतस्फीतमुग्रवीरम् तत्त्वमेन पञ्चदश
वातेन मध्यमितं वातेन सकरेण रक्षा ॐ चन्द्रमा मनसो जातः चक्षो सूर्यो अजायत स्वादिन्द्रश्चाग्निश्च वायुरजायत दूरमस्मच्छत्रभोजन्तु भीताः अग्नेगणतान्तद्विशाखनो देवानुवदन्तु यज्ञम् पुरस्तादभयन्नास्तु राजाधिराजाय प्रसज्य साहिने वयं वै श्रवणाय कुर्महे कामाङ्कामकामाय मह्यम् अमेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय राजाय नमः ॐ वायुस्ताकुमग्रे प्रमुमोक्ति देवः प्रजापति प्रजया संविधानः यजमाना भुवनस्य रेतो गातुं भक्त यजमानाय देवाः यज्ञेन यज्ञमयजन्त देवाः धर्माणि प्रथमान्यासन् ते हनाकं महिमानः सतन्ते पूर्वे साध्या सन्ति देवाः ॐ भोग्वै भस्वायै भस्वराविगायै बहुव्रीहि वायै बहुमाणदिलायै बहुमन्यायै बहुहस्तिकायै बहुराय स्पोषायै राजास्तु वसुन्धरे नमः पञ्चमुखनीराजनं दर्शयामि ॐ न तत्र सूर्यो भाति न चन्द्रतारकमेवाविद्युतो भान्तिगतोऽयमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा अभिरामि पत्तरं तिरुवडिगळे पोற்றி पोற்றி सर्वस्य सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति ॐ न कर्मणा न प्रजया धनेन त्यागेनैके अमृतत्वमानसुः परेण नागन्निहितं गुहायां विभ्राजते तद्यतयो विशन्ति वेदांत विज्ञान सुनिश्चितार्था संन्यास योगाध्यतय शुद्ध सत्वाः ते ब्रह्मलोके दुपरान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे रक्रं विभावं परमे स्वभूतं यत्पुण्डरीकं पुरमध्य सद्यस्थम् तत्राविदक्रं गगनं विशोक तस्मिन् यदन्तस्तुभासितव्यम् यो वेदाजौ स्वर प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः स महेश्वरः गौरीर्वाणि सलिलानि चक्षत्येकपदी द्विपदी सा चतुष्पदी अष्टापदी नवपदी ஒரு நாளும் நல்ல राजा धार्मिको विजयी भवतु देशोऽयं निरुपद्रवोऽस्तु सर्वं श्रीमत अभिराम्यम्बिका पादारविन्दार्पणमस्तु ॐ न तत्र सूर्यो भाति न चन्द्रतारकं नेमा विद्युतो भान्तिकृतोऽयमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति रामदर्शी नमः उत्तरणीराजनं दर्शयामि नमः पार्वतीपतये हर महादेव।